இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய வாதங்கள் நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய சென்சார் போர்டு தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட வாதம், அதே நேரத்தில் படக்குழு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்களை பார்த்திருப்பீங்க. இந்த சிக்கலுக்கு உண்மையில யார் காரணம் சார்? இது எனக்கு என்னமோ இப்போ வரைக்கும் இது பாஜகவும் விஜயும் சேர்ந்து நடத்தும் நாடகமாகத்தான் தோன்றுகிறது. ஏன்னா ரொம்ப எளிமையா சில கேள்விகள். அந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற அனில் இயக்கிய திரைப்படம், அனில் தான் அதோட டைரக்டர். அனில் இயக்கிய பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய ரீமேக் தான் இந்த ஜனநாயகன் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பகவந்த் கேசரிக்கு உங்களால சென்சார் சான்றிதழ் கொடுக்க முடியாது, அப்ப ஏன் ஜனநாயகனுக்கு கொடுக்க முடியல? அப்போ பகவந்த் கேசரியில இருக்கக்கூடிய பெருவாரியான காட்சிகள் கிட்டத்தட்ட அதோட ரீமேக் தான். ஒரு காட்சிகள் வேணா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, இது பகவந்த் கேசரி ரீமேக் என்று தெரிந்த உடனேயே அந்த குறிப்பிட்ட தனியார் ஓடிடி தளத்துல பகவந்த் கேசரி படத்தை எல்லாரும் பார்த்தாங்க அப்படிங்கிற செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அதை பார்த்துட்டு படம் இவ்வளவுதானா அப்படிங்கிற முடிவுக்கு பல பேர் வந்துட்டாங்க. சோ படம் வந்து நான் இன்னைக்கு சில திரைப்பட துறை சார்ந்த தயாரிப்பாளர்கள் சில பேர் சொல்ல விரும்பல, முக்கியமான சிலர்கிட்ட பேசிட்டு போது அவங்க சொன்னாங்க, ஆனா படம் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் வர ஆரம்பிச்சிச்சு. விஜய்க்கு கடைசி திரைப்படம் இது. கூடுதலாக பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகுது. அது வந்து ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியான ஒரு நாள் கழித்து பராசக்தி ட்ரெய்லர் வெளியாகி, அது வந்து ஒரு நாள் கழித்து வெளியானாலும் கூட ஜனநாயகனை விட அதிகமான பார்வையாளர்களை பெறுகிறது. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கலையும் கலக்கத்தையும், ஏன்னா விஜயை வந்து ஒரு பெரிய பிம்பமாக ஊதி கொண்டு வந்து நிறுத்திய பாஜக கூட்டத்திற்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்ப என்ன பண்ணணும், இப்ப படத்தை எப்படியாவது வந்து ஒரு பரபரப்பாக்கணும். என்ன செய்யலாம்? நான் வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறேன். நீங்க வந்து அதை வச்சு இப்ப எல்லாம் இன்னைக்கு விவாதம் 7 மணிக்கு ஸ்பெஷல் டிபேட்லாம் எடுத்துக்கிறீங்க இல்லையா? இந்த மாதிரி தொடர்ந்து ஊடகங்கள்ல இது வந்து பேசு பொருளா இருக்கும். இது ஒரு பேசு பொருள் ஆக்குற அதே டயத்துல நான் சிபிஐல இருந்து சம்மனி அனுப்ப சொல்லிடுறேன். 12ஆம் தேதி நீங்க டெல்லிக்கு வந்துருங்க. நீங்க வீட்டுல கிளம்புறதுல இருந்து எல்லா சேனல்லையும் லைவ் போயிடும். அவர் வலது காலை வைத்தார், இடது காலை வைத்தார், கார் கதவை மூடினார், ஸ்வைங் என்று கிளம்பினார், டைங் என்று இறங்கினார், போயிடும் லைவ். அப்ப அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், எல்லாம் சேர்ந்து அந்த டயத்துல படம் வெளியாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஓரளவிற்கு உங்களுக்கு வந்து ஒரு மாசம் பில் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டிராமாவோ அப்படிங்கறதா என்னுடைய முழுமையான. ஏதோ விஜய்க்கு எந்த விதமான புகழ் வெளிச்சமும் இல்லாத மாதிரியும் இப்ப இந்த நடவடிக்கைகள் மூலமாகத்தான் அவருக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல இருக்கு. நான் அப்படி சொல்லல. விஜய் வந்து புகழ் பெற்ற நடிகர் இல்லை அப்படிலாம் சொல்லல சார். எவ்வளவு பெரிய புகழ் பெற்ற நடிகராக இருந்தாலும் ரஜினிகாந்த் உச்சத்துல இருந்த போதுதான் பாபா படம் வந்து பெரிய அளவுல போகல. அதன் பிறகு சந்திரமுகி வந்து அவருக்கு வந்து கை கொடுத்துச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். இதே விஜய் புகழின் உச்சத்துல இருக்கும் போதுதான் புலி படம் வந்துச்சு. அது என்னாச்சுன்னு நம்ம பார்த்தோம். விஜய்க்கு அட்டர் பிளாப்பான பல படங்கள், கடந்த 10 ஆண்டுகள்ல வந்த பல படங்கள்ல அட்டர் பிளாப்பான படங்கள்லாம் இருக்கு.